ஹலோ மேம், வணக்கம். உங்க பேரு? விஜயலட்சுமி சார். என்ன செஞ்சு காட்ட போறீங்க? மங்களூர் போண்டா. மங்களூர் போண்டாவா? நீங்க மங்களூரா? இல்ல இல்ல, நான் திருத்தணி. திருத்தணி? திருத்தணிக்காரங்க மங்களூர் போண்டா செய்ய போறீங்க. சூப்பர், ஆரம்பிப்போமா? இந்த மங்களூர் போண்டா செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவையான பொருட்கள்? மைதா மாவு, தயிர், சீரகம், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், சாம்பார் சோடா, எண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஆப்ப சோடா, உப்பு. சரி, ஓகே. உப்போட சேர்த்து இப்ப என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். சரி, ஓகே. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றணும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அதை காய வச்சுட்டு தான் மற்ற வேலையை. ஆமா, காய வச்சுட்டு இந்த பக்கம் பவுல்ல வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். உள்ளார போட்டா வேலை முடிஞ்சது. ஆமா, அப்படி போடுங்க. ஓகே, என்ன தேவை? என்ன வேணும் வேணும். என்ன காஞ்சிட்டு இருக்கு? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மைதா போடணும். ஓகே, மைதா போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போண்டா போடணும். ஓகே டன். எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. கொட்டவா? சரி, அடுத்து தயிர். தயிர் ஃபுல்லாவே வா. போட்டுரு. அப்புறம் வெங்காயம். வெங்காயம் எல்லாமே. ஓகே. இஞ்சி. ஓகே. பச்சை மிளகாய். ரொம்ப சிம்பிளா இருக்கு, யார் வேணாலும் செய்யலாம் போலயே. சீரகம். ஓகே, எல்லாமே போரும். அடுத்து கொத்தமல்லி ஃபுல்லா. போட்டு. கருவேப்பிலை, உப்பு. இல்ல, எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோங்க. ஓகே. அப்புறம் ஆப்ப சோடா. அதுவும் எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்? எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு போண்டா போடு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியே தேவையில்லையா? தண்ணியே தேவையில்லை சார். மைதா தயிர்லவே கலந்து. ஓகே. ஸோ அந்த புளிச்ச தயிரோட அந்த வாசனை வருது நல்லாவே செய்யும் போது. ஸோ புளிச்ச தயிர் தான் எடுத்துக்கணும். இல்ல, எந்த தயிராவது பரவாயில்ல. எந்த தயிர்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சிலாம் முழுசா போட்டிருக்கீங்கல்ல, இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சிட்டும் போடலாமா, இல்லை அப்படியே போட்டா தான் டேஸ்டா? இல்ல, அப்படியே போட்டா டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமா. சரி, ஓகே. பேசஞ்சுக்கோ. செஞ்சாச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு போட வேண்டியது. எண்ணெய் காஞ்சிருச்சா? என்ன காயணும்? கொஞ்சம் காயணும். ஓகே. ஸோ நீங்க ஏதாவது பாட்டுலாம் போடுவீங்களா? அதெல்லாம் இல்லை. ஸோ ஸ்ரீபுரம் முதல்ல உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன? கோயிலுக்கு போறது. ஓகே. டிவி பார்க்கறது. அவ்வளவுதான். அஞ்சரை பெட்டி பாப்பீங்களா? பாப்பேன் சார். எழுதி வச்சுப்பீங்களா? சும்மா சொல்லுங்க. எழுதி வச்சேன். எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பீங்க. எழுதி வச்சுப்பேன். ஆனா செஞ்செல்லாம் பாக்குறது இல்ல. செஞ்சு பாப்பேன். சும்மா சொல்லுங்க, பார்க்க மாட்டீங்களா? இல்ல, செஞ்சு பாப்பேன். சரி, ஓகே. என்ன காஞ்சிருச்சு போல? காஞ்சிருச்சு சார். இப்போ போண்டா போட்டுருங்க. போட்டு எடுத்துக்கோங்க. இல்ல, வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் போட தேவையில்லையா? எதுவுமே வேணாம் சார். வெறும் மைதா தயிர் அதை போட்டாவே போதும். ஓகே. குயிக்கா வந்துடும் போலயே. சீக்கிரம் வந்துடும் சார். இதான் வெந்துடுச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷா வந்தப்பறம் எடுத்துடலாம். சூப்பர். போங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. மங்களூர் போண்டா குயிக்கா ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத அவசரமா செஞ்சீங்க. இல்ல இது இந்த டைம் தானே அப்படின்றத சாப்பிட்ட டேஸ்டே சொல்லிடுறேன். டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா. செம்ம டேஸ்ட். பெரும்பாலும் நம்ம போண்டாலாம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதிலே சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு வித்தியாசமா மைதா மாவுல
தயிர் ஊற்றி பிசைஞ்சு மேங்களூரியன் ஸ்டைல்ல சூப்பரா செஞ்சு அசத்துறீங்க. ரொம்ப அருமையா இருக்குமா. தேங்க்யூ சார். அது பர்டிகுலரா சொல்லணும்னா அந்த தயிரோட டேஸ்ட் நல்லாவே தெரியுது. அப்புறம் அந்த இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் பச்சையா போட்டீங்க பாத்தீங்களா, அது இன்னும் சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம், சூப்பரா செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஜி தமிழுக்கு ரொம்ப நன்றி. மேங்களூர் போண்டா எப்படி செய்யறதுன்றத ஒரு ரீகேப் மூலமா தெரிஞ்சுக்கோங்க. மங்களூர் போண்டா செய்யறதுக்கு ஒரு வானிலையில் ஆயில நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த காஞ்சிட்டு இருக்க டைம்ல ஒரு பாத்திரத்துல மைதா, தயிர், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, ஆப்ப சோடா இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை அதை காஞ்சிட்டு இருக்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான மங்களூர் போண்டா ரெடி.